கைஸ் வெல்கம் டு பொன்மகள் வீடு. நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது டிமார்ட்டில் நான் வாங்கின மளிகை சாமான்கள், அதோட ரேட்டு, அதே மாதிரி இது வாங்கலாமா வாங்கக்கூடாது, வெளிக்கடையில் எவ்வளோ இருக்கும், அதே மாதிரி அதோட எம்ஆர்பி எவ்வளோ, டிமார்ட்டில் எவ்வளோ சேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்தையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஒவ்வொரு மாதமும் நம்ம எதுலையாவது சேவிங்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மளிகை சாமான் வாங்குறதுல கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணலாம். இது துளி பெருவெல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் கிராசரி வாங்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு ரூபாவாக நம்ம பண்ணும்போது நான் பார்த்திங்கன்னா இந்த மாதத்துக்கு 700 சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம எந்த கடையில் கிராசரி வாங்குறது ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்சேல் கடையாக பார்த்து தேடி வாங்குவோம். அது மாதிரி தான் டிமார்ட் கடையில் எவ்வளோ கம்மியாக இருக்குது, ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எங்கள் வீடியோ நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு வாங்கினது பார்த்திங்கன்னா ஐடென்சி பிஸ்கெட்டு. ஸோ இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 30 ருபீஸு. ஸோ நம்ம வெளிக்கடையில் வாங்குகிறோம் அப்படின்னா ₹1-2 கம்மி பண்ணி நமக்கு 28 வரைக்கும் கொடுப்பாங்க. அதுவே நமக்கு டிமார்ட்டில் பார்த்திங்கன்னா 25 ருபீஸ்க்கு கொடுத்துருக்காங்க. தாராளமாக வாங்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது ப்ரஷ் ஹோல்டர். ஸோ ஆனால் நான் பார்த்திங்கன்னா பென்சில் ஹோல்டராக யூஸ் பண்ணுறதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 35 ருபீஸ். டிமார்ட்டில் பார்த்திங்கன்னா 29K இது கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால இதை வாங்கிட்டு வந்தேன். ஸோ பென்சில்லாம் பார்த்திங்கன்னா அங்கே இங்கேன்னு சதுரை கிடைக்கிறத இதுக்குள்ளே போட்டு நம்ம எடுக்காத பென்சில் மட்டும் எடுத்து நம்ம பீரோக்குள்ளே சேஃப்டி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா விம் பாரு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒன்று 10 ரூபா. ஸோ எம்ஆர்பி போட்டிருக்கு. ஸோ ஆனால் நமக்கு கடையில் டிமார்ட்டில் 9 ருபீஸ்க்கு தராங்க. இதுவே நீங்கள் வெளிக்கடையில் வாங்கினீங்க அப்படின்னா 50 காசு கம்மியாக 50 ரூபா 50 காசுக்கு நமக்கு கடையில் கிடைக்கும். ஸோ நான் வாங்கியிருக்கேன் எல்லா ஹோல்சேல் கடையிலையும் அவ்வளோதான் வாங்கியிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் வின் பாரும் அதே தான். வின்னுக்கும் பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் போட்டிருக்கு. இதுவும் 9 ருபீஸ்க்கு தான் நம்ம வாங்கியிருக்கோம். சில ஹோல்சேல் கடையில் பார்த்திங்கன்னா 50 காசு கம்மியாக இருக்கும். இல்லை அப்படின்னா ₹1 கூட கம்மியாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய சோப்பு வாங்கணும் அது மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இங்கே கம்மியாக வாங்கினாலும் அதே ப்ரைஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சர்ஃப் எக்ஸல் பாரு. ஸோ இது பார்த்திங்கன்னா 35 ருபீஸு. ஸோ நான் வாங்கியிருக்கிறது 31 ருபீஸ். 4 ருபீஸ் நமக்கு கம்மியாக இருக்குது. நம்ம நார்மல் கடையெல்லாம் வாங்கினோம் பார்த்திங்கன்னா அந்த ப்ரைஸ்க்கு அப்படியே கொடுப்பாங்க. மிஞ்சி போனால் ₹1 கம்மியாக இருக்கும். ஸோ தாராளமாக வாங்கலாம். நெக்ஸ்ட் சர்ஃப் எக்ஸல் குயிக் வாஷில் பார்த்திங்கன்னா 500 கிராமில் சோப் தூள் வாங்கியிருந்தேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ₹110 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனால் நாங்கள் வாங்கினது பார்த்திங்கன்னா 99 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தோம். தாராளமாக வாங்கலாம். பார்த்திங்கன்னா ₹11 கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வின்லேயும் பார்த்திங்கன்னா சோப் தூள் வாங்கியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா 1 கிலோ. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ₹118. ஸோ நாங்கள் வாங்கினது பார்த்திங்கன்னா ₹108. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ₹10 கம்மியாக இருக்குது. நாட்டு சக்கரை வாங்கியிருந்தோம். ஸோ நாங்கள் இந்த பிராண்டு தான் வாங்குவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ₹55 எம்ஆர்பி போட்டிருக்கு, 1/2 கேஜி. ஸோ இது நான் வெளிக்கடையில் பார்த்திங்கன்னா ₹45 அது மாதிரி கொடுப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ₹38 நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். மேகி பேக்கெட் வாங்கியிருந்தோம். ஸோ எப்பவுமே பார்த்திங்கன்னா பஞ்சஸாக இருக்க மாதிரி தான் நாங்கள் வாங்குவோம். அப்போ தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சமைக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் இன்றைக்கி உடம்பு சரியில்லைன்னா டக்குன்னு எடுத்து சமைக்கிறதுக்கு மாதிரி. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 6 பீஸ் இருக்க மாதிரி வாங்கியிருந்தோம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 77 அதில் போட்டிருக்கு. ஸோ அதுவே நம்ம டிமார்ட்டில் 69 ருபீஸ் 30 பைசேக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மிஸ்டர் கோல்டு, அதுக்கப்புறம் கோல்டு வின்னர் வாங்கியிருந்தோம் ஒரு லிட்டரு. ஸோ அது பார்த்திங்கன்னா மிஸ்டர் கோல்டு 130க்கு இதில் போட்டிருக்கு. ஸோ நமக்கு டிமார்ட்டில் 100 ருபீஸ்க்கு தராங்க. இதுலேயே பார்த்திங்கன்னா நமக்கு 30 ருபீஸ் லாபம். இதே வெளிக்கடையில் பார்த்திங்கன்னா ஒரு 5 ருபீஸ் வரைக்கும் கம்மியாக இருக்கும். 125 ருபீஸ், அட்லீஸ்ட் 120 இருக்கும். ஆனால் தாராளமாக வாங்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கோல்டு வின்னர் பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ரைஸுன்னா 128 ருபீஸ். ஆனால் இது 110க்கு தான் இதில் டிமார்ட்லேயே கொடுக்குறாங்க. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் தெரியல. சரி இந்த வாட்டி என் பையன் ஆசைப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தங்கம் நல்லெண்ணெய் வாங்கியிருந்தேன். எப்போவுமே இதயம் நல்லெண்ணெய் தான் வாங்குவோம். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் நல்லெண்ணெய் வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா 499. ஸோ இது டிமார்ட்டில் 442க்கு தராங்க. ஸோ தாராளமாக வாங்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டிமார்ட் ப்ராடக்ட் தான் இது. ஸோ இது பார்த்திங்கன்னா ரவா வாங்கியிருந்தேன். ஸோ என்றைக்காவது உப்புமா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1/2 கேஜி வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 32 எம்ஆர்பி. ஸோ நாங்கள் டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ண பார்த்திங்கன்னா 24 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தோம். டாட்டா சால்ட் வாங்கியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா 1 கேஜி வாங்கியிருந்தோம். இதோட ப்ரைஸ் எம்ஆர்பி 28 ருபீஸு.
ஆனால் பார்த்திங்கன்னா டிமார்ட் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 25 ருபீஸ்க்கு தராங்க. ஸோ நம்ம வெளிக்கடையில் வாங்கணும் அப்படின்னா 1 ரூபி கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் அதுலேயே பார்த்திங்கன்னா கல்லுப்பும் சேர்த்து வாங்கிக்கணும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா 1 கேஸ் தான். ஸோ இதோட எம்ஆர்பி ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 22 ருபீஸ் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம வாங்கினது டிமார்ட்டில் 18 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருக்கோம். ஸோ தாராளமாக வாங்கலாம். நெக்ஸ்ட் இது ஃபஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். கெலாக்ஸில் மல்டி விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் அண்டு சீட்ஸு அப்படின்ட்டு இது ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி 490 அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம வெளிக்கடையில் வாங்கினோன்னா மேக்ஸிமம் 490லேயே தான் கொடுப்பாங்க. ஸோ ஆனால் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் 370க்கு வந்து நான் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மூன் தால் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 55 ருபீஸு. ஸோ நம்ம வெளிக்கடையில் வாங்கினோன்னா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு அப்படியே தான் கொடுப்பாங்க. இது வந்து எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 45 ருபீஸ்க்கு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மில்கி பார் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸு எம்ஆர்பி. ஸோ ஆனால் நான் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 18 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருக்கேன். ஸோ தாராளமாக நம்ம வாங்கலாம். நெக்ஸ்ட்டு சீரகம் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட் பிராண்டு தான். ஸோ ஜீரகம் வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் வாங்கியிருந்தேன். இது வந்து எம்ஆர்பி வந்து 76 ருபீஸு. ஆனால் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 54 ருபீஸ் 50 பைசே. ஸோ தாராளமாக வாங்கலாம். இந்த பொருளாக பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் லூஸ்லேயும் கிடைக்கும், பேக்கெட்லேயும் கிடைக்கும். ஸோ நான் வந்து இது வந்து லூஸில் தான் வாங்கி வைப்போம் எப்போவுமே. ஸோ இது வந்து கருப்பு மூக்கடலை 1 கிலோ வந்து 79 ரூபா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் வாங்கிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெல்லம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா 67 ரூபா 1 கிலோ. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 412 கிராமுக்கு வந்து வாங்கிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ வந்து பார்த்திங்கன்னா 122 ரூபா 50 காசு. நான் வந்து 448 கிராம் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து 54 ரூபா 88 பைசா. ஸோ வாங்கலான்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் நீங்கள் கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து 1 கிலோ 128 ரூபா 50 காசு. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ 1 கிலோ ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி லூஸில் வாங்குறது எங்களுக்கு லைஃப் நல்லா வருது, அதே மாதிரி நல்லாவும் உபரி ஆகுது. மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது இந்த கடை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி அரிசி. இது வந்து 1 கிலோ வந்து பார்த்திங்கன்னா 99 ரூபா 50 காசு. ஸோ மற்ற கடைலாம் 103 ரூபா 104 ரூபா தான் ஸ்டார்டிங்கே. ஸோ அதுக்கு இது ஓகே அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கம்ஃபர்ட் லிக்விடு. இது வந்து 210 ml. ஸோ இது 58 ரூபா அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம டிமார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 52 ரூபாய்க்கு வந்து நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். மற்ற கடைலாம் பார்த்திங்கன்னா எம்ஆர்பி ரேட்டுக்கு தான் மோஸ்ட்லி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஹார்பிக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 500 ml. ஸோ இதோட எம்ஆர்பி என்ன அப்படின்னா 105 ரூபா. ஸோ நம்ம டிமார்ட்டில் வந்து 97 ரூபாய்க்கு இதை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். தாராளமாக வாங்கலாம். இதுவே வெளிக்கடையெல்லாம் வாங்கினோன்னா மோஸ்ட்லி எம்ஆர்பி ரேட்டே கொடுப்பாங்க. அப்படியே நம்ம தெரிஞ்ச கடை ஹோல்சேல் ரேட்டு அப்படின்னும் போது 1 ரூபா கம்மியாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே தான் வாங்குவோம். ஸோ அதனால் வாங்கலாம். நெக்ஸ்ட்டு துவரம்பருப்பு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் லூஸில் தான் வாங்குவோம். இந்த பருப்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவும் வெந்துடும். ஸோ இது 1 கிலோ வந்து பார்த்திங்கன்னா 149 ரூபா. ஸோ நாங்கள் எப்போவுமே ஒரு அரை கிலோ 1 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்துடுவோம். இது 2 மாதத்துக்கு நல்லாவே வரும். ஸோ மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து காசு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கடலப்பருப்பு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ 81 ரூபா 50 காசு. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 439 கிராம் வாங்கியிருக்கோம், 35 ரூபா 53 பைசா. இதையும் பருப்பு எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து வீட்டில் ஒட்டை அடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா தொடப்பத்தை வச்சு எட்டி அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டிக் வந்து பார்த்துருந்தேன். ஸோ பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 199. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ நடுவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 பார்ட் வந்து அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ இழுத்தாலும் அழகாக செம்ம ஹைட்டாக வருது அப்படின்னு சொல்லலாம். நமக்குள்ளே மறந்தாலும் ஹைட்டான பார்ட்டில் கூட அழகாக அடிச்சுக்கலாம். ஸோ அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த பார்ட் மட்டும் பார்த்திங்கன்னா அழகாக கழட்டவும் செய்யலாம். ஸோ இதுக்கு தனி பார்ட் வந்து விற்கிறாங்களா என்னன்னு தெரியல. இது போயிடுச்சு அப்படின்னா நம்ம வேறு மாற்றிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதே மாதிரி இந்த காசு வந்து இதுக்கு ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டும் தெரியல. ஏன்னா வெளியில் எவ்வளோ விற்குது எதுவும் நான் பார்க்கல. ஸோ பார்த்ததுமே எனக்கு பிடிச்சிருச்சு, சரின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுக்கு. இப்போ நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன்ல இந்த இடம். ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சந்துனாலும் அழகாக இது பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு பார்த்ததும். ஸோ அதனால் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ யூஸ் பண்ணால் தான் தெரியும் எவ்வளோக்கு அது ஒர்த்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அதிகம்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நான் வந்து பவுச் வாங்கிட்டேன். ஸோ ஏதாவது ஜிப்பாக இருந்துடுது இல்லை அப்படின்னா
அந்த தையல் வந்து கிழிஞ்சிருது. அப்படி ஹார்டாக யூஸ் பண்ணுவாங்களா, எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏதோ ஒன்று கிழிச்சிட்டு வந்துடுறாங்க. ஸோ இந்த வாட்டி பாக்ஸ் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் வாங்கினேன். இதோட எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 210. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 189க்கு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 அடுக்கு. ஸோ எனக்கு இது மாதிரி தான் வேணும் அப்படின்னு தேடி தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாது க்ரையான்ஸு அது மாதிரி போட்டுக்கலாம், மேலே வந்து பென்சில் ரப்பர் அவன் யூஸ் பண்ணுறது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டாப்புன்னு கொடுத்துருக்கதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஷார்ப்னர் மாதிரி இருக்குது. ஸோ அதோட ஷார்ப்னர் சீவினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட டஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் ஓப்பன் பண்ணாததை பார்த்தாலே உங்களுக்கே புரியும். ஸோ அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி அதனால் இந்த வாட்டி இதை வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். கொஞ்சம் காஸ்ட்லி மாதிரி தான் இருந்துச்சு. பிளாஸ்டிக்லாம் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆனால் குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே வீக்காக இருந்துச்சு. ஸோ அதனால் அதை நான் வாங்கலை. நெக்ஸ்ட்டு பசங்களுக்காக 2 நோட் புக் வந்து வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கலர் பண்ணுற அந்த நோட் புக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 30 ருபீஸ் வந்து எம்ஆர்பி போட்டிருந்துச்சி. ஆனால் 15 ருபீஸ் வந்து டிமார்ட் ப்ரைஸு. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதனால் இதை வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன் பாப்பாக்காக. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் வெளியெல்லாம் பார்த்திங்கன்னா 20 ருபீஸ்க்கு இதை வந்து கொடுக்குறாங்கன்னு ஆல்ரெடி வந்து பார்த்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷர்வின்காக நெக்ஸ்ட்டு நோட் புக் வந்து வாங்கியிருந்தேன். இதோட எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த வயசுக்கு அதாவது 4 இயர்ஸ் பசங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஏபிசிடி அதே மாதிரி மேட்ச் த பிக்சர்ஸ் அதே மாதிரி நிறைய திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இதை வந்து ஷர்வினே வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டான். இதோட எம்ஆர்பி வந்து 50 ருபீஸ். ஆனால் டிமார்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 45க்கு வந்து இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஓவரால் ஓகே அப்படின்னு சொல்லலாம், நல்லா இருந்துச்சு. இந்த புக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டாரு. நான் செலக்ட் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ நல்லா செலக்ட் பண்ணிக்க மாட்டேன். நிஜமாகவே நல்லா இருந்துச்சு உள்ளே திறந்து பார்க்கும்போது. நெக்ஸ்ட்டு பீஜனில் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி பல்ப் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 9 வாட்ஸ் பல்பு. ஸோ இதோட எம்ஆர்பி ரேட் வந்து பார்த்திங்கன்னா 159. ஸோ நம்ம டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 60 ருபீஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வெளியெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ டிமார்ட்டில் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்டியும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை செக் பண்ணிவிட்டு அதில் டேட்டும் போட்டு மென்ஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க. ரொம்பவே பிரைட்டாக இருந்துச்சு. வீட்டில் வந்து நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம். ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வாங்கியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பர் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்து சின்ன சைஸ் தான், 100 பீஸ் இருக்கும் ஒன்றுத்துலேயும். இதோட எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 39 ருபீஸு. ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பை 1 கெட் 1 ஆஃபர். ஸோ அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா 19 ருபீஸ் கிட்ட வரும். ஸோ ரெண்டும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனித்தனியானாலும் வாங்கிக்கலாம், ரெண்டும் சேர்த்துனாலும் வாங்கிக்கலாம். ஸோ அதனால் பை 1 கெட் 1ன்னு ரெண்டும் சேர்த்து 39க்கு நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அண்ணாக்கு பாப்பா பிறந்திருக்கு. ஸோ அவங்களுக்காக வந்து ஒரு டாய்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாய்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 149. ஸோ தாராளமாக வாங்கலாம். ஆல்ரெடியே ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட நாத்தனார் குழந்தைக்காக வாங்கியிருந்தோம். ஸோ தாராளமாக வாங்கலாம். ஏன்னா வெளியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஐட்டம் இருக்கிறதே பார்த்திங்கன்னா 150 கிட்ட வந்துடுது. ஸோ இதில் 5 அதுவும் இல்லாமல் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நாங்கள் செக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால வாங்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இதோட எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 79. ஸோ நான் வந்து ஜெயச்சந்திரன்லாம் ஆல்ரெடி செக் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா 79 100 ருபீஸ்க்குள்ளே பாலே இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா 100க்கு மேலே தான் இருக்குது. ஸோ இது வந்து நல்லா இருந்துச்சு, அதனால அதை வந்து வாங்கியிருந்தோம். நாம் குழந்தைங்களாம் கூட்டு போனால் எக்ஸ்ட்ரா செலவாகும். அது மாதிரி தான் என் பையன் தான் இதை விரும்பி எடுத்தார். யோக்னட் ஸ்மூத்தி. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 80 ருபீஸ். ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் 55 ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ தாராளமாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மில்கி மிஸ்டில் பன்னீர் வந்து எடுத்திருந்தோம். இது 200 கிராம் 125 ரூபா. ஸோ வெளியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 ரூபி கம்மியாக வந்து கொடுக்குறாங்க, அவ்வளோதான். மற்றபடி அப்படியே தான் கொடுக்குறாங்கன்னு அக்கா சொல்லுவாங்க. நம்ம வந்து வாங்கியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 92 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு மில்கி மிஸ்ட் சீஸ் லேயர் வந்து பார்த்திங்கன்னா 5A. ஸோ இதோட எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ். நாம் டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 87 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருக்கோம். தாராளமாக வாங்கலாம். நெக்ஸ்ட் வந்து மில்கி மிஸ்ட் பட்டர். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா 100
கிராம் வித்தவுட் சால்ட்டு. ஸோ இது வந்து இதோட ப்ரைஸ் வந்து எம்ஆர்பி வந்து 65 ருபீஸ். ஆனால் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது 55 ருபீஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து தாராளமாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்லியிருக்காங்க. மில்க் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்மியாக இருக்குது. மற்ற கடையெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் போட்டிருக்க ரேட்டே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லா கடையிலும் வாங்கியிருக்காங்க. நாங்கள் டிமார்ட்டில் தான் எப்போ வாங்கினாலும் டிமார்ட்டில் தான் வாங்குவோம், எப்போயாச்சும் தான் வாங்குவோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி வாங்கும்போது கம்மி ரேட்டுக்கு தான் நாங்கள் வாங்கிட்டு வருவோம். அப்படின்றதால எனக்கு வெளியில் என்ன ரேட் விற்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ உங்களுக்குலாம் தெரியும் அப்படின்னா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் டிமார்ட்டில் பொருளை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டால் வாங்கலாம். ஸோ தாராளமாக வாங்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் டிமார்ட்டில் மளிகை சாமான்லாம் ஒர்த்தா இல்லையான்னு கேட்டால் ஓவரால் ஒர்த்து அப்படின்னு தான் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பொருள் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். நம்ம தான் சூஸ் பண்ணிக்கணும் எந்த பொருள் அதிகமான ரேட்டு, எந்த பொருள் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வாங்கின பில்லு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன்னா 792 ரூபா 47 பைசா வந்து சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரிலாம் பர்ச்சேஸ் பண்ணி சேவிங்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காம கீழே வந்து பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் டிமார்ட்டில் பொருளை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறதுல உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ண தெரிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.